வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த அற்புதமான பயிற்சி பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி ரொம்பவே முக்கியமான பயிற்சி. கண்டிப்பாக இந்த பயிற்சி எல்லாருமே செய்யணும். ஓகேங்களா? செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு ரொம்ப விரைவாக போக முடியும். எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும், எந்தவித மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிற பயிற்சிகள். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு எங்கிருந்து சக்தி கிடைச்சிட்டு இருக்கு, எது மூலியமா நம்ம ஏங்கிட்டு இருக்கோம், உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் எப்படி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு, அதுக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சக்தி தான். சும்மா நம்ம மொட்டையா பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பிரபஞ்ச சக்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்துல பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே இறைத்துகள்களால ஆனது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை சுத்தியுமே இறைத்துகள்கள் தான் இருக்கும். காட் பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளதான் நம்ம மூழ்கி இருக்கும். கடலுக்குள்ள எப்படி நம்ம மூழ்கி இருந்தோம்னா நம்மளை சுத்தியும் தண்ணி இருக்குமோ, அதே மாதிரிதான் நம்மளை சுத்தியும் அந்த இறைத்துகள்கள் சொல்லக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் இருக்கும். வெறும் அந்த காஸ்மிக் எனர்ஜியால சூழப்பட்டு இருந்தாலும் நம்ம சக்தி வாய்ந்த ஆளா இருக்கிறது இல்ல. உடல் அளவுலையும் மனதளவுலையும் அவ்வளவு நம்ம சக்தி வாய்ந்த ஆளா இருக்க முடியறது இல்ல. நல்லது நடக்க முடியறது இல்ல. காட் பார்ட்டிகல் தான் நம்மளை சுத்தி இருக்கு. அப்புறம் ஏன் நமக்கு கெட்டது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதை பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதை ரிசீவ் பண்ணக்கூடிய சக்தியோ, அதை உள்ளுக்குள்ள தக்க வச்சுக்கக்கூடிய சக்தியோ இல்லை. அதனாலதான் நமக்கு எல்லாம் பிரச்சனை ஆகுது. சும்மா வெளியில் இருக்கிற அந்த வெறும் காஸ்மிக் எனர்ஜியை வச்சு நம்ம சில விஷயங்களை மட்டும்தான் பண்ண முடியும். அந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்ம உள்ளுக்குள்ள போய் அது பஞ்சபூதங்களா கன்வெர்ட் ஆகணும். பஞ்சபூதங்களா கன்வெர்ட் ஆனாதான் நம்ம உடல் இயக்கத்துக்கு நம்ம அது பயன்படுத்த முடியும். வெறும் காஸ்மிக் எனர்ஜியா மட்டும் உள்ளுக்குள்ள வச்சு அது பயன்படுத்த முடியாது. அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம அந்த காஸ்மிக் எனர்ஜியை வச்சு ஹீலிங் பண்றது அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பண்ண முடியுமோ இல்லையே, அது வெறும் டெம்பரவரி சொல்யூஷன் தான் வரும். அந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்ம உள்ளுக்குள்ள பஞ்சபூதங்களா கன்வெர்ட் பண்ணி உள்ளுக்குள்ள ரசாயனமாகவும் மற்ற பொருட்களாகவும் நம்ம அதை உருவாக்கணும் போதுதான் அதனால நமக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். சொல்றாங்க நம்ம பஞ்சபூதங்கள்ல ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களை விட நம்ம உயர்ந்த நிலைமையில் இருப்போம். ஓகேங்களா? மனிதர்கள் மட்டும் இல்ல, மற்ற பொருட்கள் உயிரினங்கள் எல்லாத்த விட நம்ம உயர்ந்த நிலைமையில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் நம்ம உடம்புல இருந்து போற அந்த வைப்ரேஷன் ஒரு இன்பத்தை கொடுக்கும். பஞ்சபூதங்களை ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா நம்ம உடம்புல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த வைப்ரேஷன் எல்லாத்துக்குமே ஒரு இன்பத்தை கொடுக்கும். அதனால கண்டிப்பா நீங்களும் அந்த மாதிரி வசீகரமான ஆளாவும் எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் மாறலாம். இப்ப இந்த பயிற்சி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மண்ணுல இருந்து ஆரம்பிக்கலாம். மண்ணுக்கு நம்ம பூமியை எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம சிறப்பா இருக்கும். மண்களை பார்த்தும் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம பூமியை மனசுல நினைக்கிறது தான் அற்புதமா இருக்கும். நம்ம பூமியவே மண்ணுக்குரிய இதா நம்ம எடுத்துக்கலாம். பூமி பந்தை அது சுழன்றுட்டு இருக்கிற ஒரு அனிமேஷன்லாம் நம்ம வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா அந்த பூமியை சுத்துறது ரியலா படம் பிடிச்சிருப்பாங்க. அந்த வீடியோ நீங்க பார்த்து பூமியை நல்லா மனசுல பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேதாத்ரி மகரிஷி ஐயா தான் நமக்கு இந்த பயிற்சியை நமக்கு சொல்லி கொடுத்தவர். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வேற விதமாக சொல்லித்தர்றோம். ஓகேங்களா? அப்புறம் சித்தர் பெருமக்கள் தான் இந்த பஞ்சபூத தத்துவங்கள்லாம் உலகுக்கு கொடுத்தது. அவங்க வேதாத்ரி மகரிஷி ஐயாவும் சித்தர் பெருமக்களையும் வேண்டிட்டு நம்ம இந்த பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணி அவங்களே கூட இருந்து இந்த பயிற்சி நடத்தி கொடுக்கணும். அற்புதமாக நமக்கு சக்தி கிடைக்கணும். இது மூலிமா நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த பயிற்சியில் நம்ம பூமி பந்தவே மனசார நினைக்கணும். பூமி பந்து நம்ம முன்னாடி சுழன்றுட்டு இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு, பூமி நம்ம கண்ணுக்கு முன்னாடி சின்ன உருவமா நம்ம பாவனை பண்ணிக்கலாம். சுத்திட்டு இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு கைகளை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி கைகளை வச்சுக்கிட்டு பூமியிலிருந்து வர ஆற்றல் அப்படியே உங்க கைகளில் பட்டு அப்படியே உடம்பு ஃபுல்லா பரவுற மாதிரி, பூமியிலிருந்து சக்தி அப்படியே உங்க உடம்பு ஃபுல்லா பரவுற மாதிரி இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க. கை வச்சிங்கன்னா நல்லா தெரியும். பூமியிலேருந்து எப்பவுமே கீழிருந்து மேல் நோக்கி எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணி உடம்பு ஃபுல்லாக பரவ விட்டுக்கிறோம். நம்ம இருக்கிற அறை முழுவதும் அந்த பூமியிலேருந்து வர ஆற்றல் பரவுற மாதிரி பாவனை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பூமியை மனசார நன்றி சொல்லுங்க. ஏன்னா பூமி நமக்கு அவ்வளோ வாரி வழங்குது. நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கிரெடிட் எதிர்பார்க்குறோம். நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், என்னை மதிக்க மாட்டேங்கிறான், என்னை பாராட்ட மாட்டேங்கிறான், அது இதுன்னு சொல்கிறோம். பூமி நமக்கு வாரி வழங்கிட்டு இருக்கு, நமக்கு இடம் கொடுத்துருக்கு. நம்மளை ஃபுல்லாக அதுதான் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. அது ஒரு நாள் அது மனசில் நினச்சி பார்க்கணும். ஓகேங்களா? அது கூட நம்ம தொடர்பை ஏற்படுத்திக்கணும். அதை லவ் பண்ணணும். அது நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினராக நம்ம எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக அதை லவ் பண்ணி அதுக்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு பூமியிலேருந்து வரக்கூடிய ஆற்றல் எப்போவுமே நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நன்மையை அளிக்கணும். பூமியிலேருந்து வர எனர்ஜி நமக்கு எப்பவுமே போதுமான அளவு கிடைச்சிட்டு இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீருக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா நம்ம குடிக்கிற தண்ணி எடுத்துக்கலாம். காலையில் நீங்கள்
இந்த பயிற்சி பண்ணும்போது காலையில் நீங்கள் பண்ணுறது நல்லது. டைம் கிடைக்கும் போது எப்போ வேணால் பண்ணலாம், இருந்தாலும் காலையில் எப்போவுமே பண்ணுறது நல்லது. இந்த பயிற்சி ஸ்டார்ட் பண்ணும்போது தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, தீபம் பற்ற வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தீபம் பற்ற வச்சுட்டு உட்காந்து இந்த பயிற்சி பண்ணும்போது கீழேயோ தரையிலையோ சேர்லையோ இல்லை எப்படி வேணாலும் பண்ணலாம் இந்த பயிற்சி. சரிங்களா? அந்த பயிற்சி. ரெண்டாவது, நீர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த நீரை பார்த்து நீரையும் லவ் பண்ணுங்கள். நீர் சக்தி தான் நம்ம உடம்புல 70% இருக்குது. நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வரனால என்ன சொல்லுவோம்? குளிச்சுட்டு வர்றதுன்னு அர்த்தம். குளிச்சோன்னா உடனே எனர்ஜி வருது இல்லை? ஏன்னா நமக்குள்ள 70% நீர் சக்தி தான் இருக்குது. ரத்தமாகவும் ரசாயனமாகவும் இயங்கிட்டு இருக்கிறதுனால எலும்புக்குள்ளே கூட அந்த நீர் சக்தி இருக்குது. அதனால தான் குளிச்சோன்னா உடனே எனர்ஜி வருது. அப்போ அந்த சக்தி 70% சக்தியில் நம்ம நல்லா பயன்படுத்திக்கிட்டோம்னாலே போதும், நம்ம வாழ்க்கை அற்புதமாக அமையும். ஓகேங்களா? அதனால் நீரை பார்த்துக்கிட்டு நீருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு நீரை லவ் பண்ணுங்க. ஒவ்வொரு தடவை தண்ணியை பார்த்து குடிக்கும்போது ஒரு நிமிஷம், ஒரு 30 செகண்ட் 20 செகண்டாவது அதை லவ் பண்ணுங்க. அப்படியே நன்றி சொல்லுங்க. அந்த தண்ணியை பார்த்து நன்றி சொல்லிட்டு, இந்த தண்ணி எனக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும், நல்ல விஷயங்களையும் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும், உடலுக்கும் உள்ளத்துக்கும் நன்மை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீரவே ஒரு நிமிஷத்துல 2 நிமிஷம் வரைக்கும் பார்த்து லவ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அந்த தண்ணியை எடுத்து நான் இங்கே குடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நெருப்பு. நெருப்புக்கு நம்ம தீபத்தை பற்ற வச்சுக்கலாம். தீபம் அந்த அகல் விளக்கில் பற்ற வச்சுக்கிறது நல்லது. அகல் விளக்கில் விளக்கெண்ணெயில் நீங்கள் பற்ற வைக்கலாம், நெய் தீபம் பற்ற வைக்கலாம். ஓகேங்களா? அதில் பற்ற வச்சுக்கிட்டு தீபத்தை அதே மாதிரி லவ் பண்ணி பாருங்கள். தீபம் என்ன ஸ்பெஷல்னா, தீப ஒளி பார்த்திங்கன்னா நெருப்பு கீழிருந்து தீபத்திலேருந்து மேலே போகும் அதோட சக்தி. தீபத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு நம்மளோட உயிர் சக்தி வந்து மூலாதாரத்திலேருந்து அப்படியே மேலே போகும். உயிர் சக்தி உடம்பு முழுவதும் பரவும். எப்பவுமே நம்மளோட உயிர் சக்தி மூலாதார சக்கரால வந்துடும். 14 வயசு சம்திங் அந்த மாதிரி அடல்ட் ஏஜில் பார்த்திங்கன்னா கீழே வந்துடும். அந்த மூலாதார சக்கரால தான் உயிர் சக்தி அங்கேருந்து இயங்கிட்டு இருக்கும். அதை மேலே கொண்டு போக தான் நம்ம அறிவு நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். பாவப்பதிவுகள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதுக்காக தான் குண்டலினி யோகா எல்லாம் நம்ம பண்ணுறோம். இப்போ தீபத்தை நம்ம பார்க்கும்போது நேச்சுராகவே என்ன ஆகும்னா, நம்மளோட உயிர் சக்தி வந்து அப்படியே கீழிருந்து அப்படியே மேல் நோக்கி தள்ளப்படும். ஓகேங்க? மேலே நோக்கி போயிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் தீபத்தை பார்க்க மூலாதார சக்கராலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த உயிர் சக்தி மேல் நோக்கி போய் உடம்பு ஃபுல்லாக பரவி உடம்புல இருக்கிற எல்லா சக்கராஸுக்கும் சக்தி கொடுக்கும். அதுக்காக தீப பயிற்சி பண்ணுவோம். ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தீபத்தவே நல்லா லவ் பண்ணி நன்றி சொல்லிக்கிட்டு அந்த ஒளியை வந்து நம்ம அப்படியே பார்த்து நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவ விட்டுக்கிறோம். ஓகேங்களா? தீபத்துக்கு இன்னொரு சக்தி இருக்குது. நம்ம வெளியில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியில் அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வந்து தீபத்துக்கு இருக்குது. நம்ம ஆறால் இருக்கிற நெகட்டிவான எனர்ஜியெலாம் போக்கக்கூடியது, நம்ம ஆறாவை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய சக்தி வந்து தீபத்துக்கு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது காற்று. காற்றுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, மூச்சவே நம்ம கவனிக்கிறோம். ஒவ்வொரு தடவை ஒரு அட்லீஸ்ட் இந்த பயிற்சி செய்யும்போது 9 முறை ஒவ்வொரு தடவை மூச்சு இழுக்கும் போது அந்த மூச்சை ரசித்து ஒரு இன்பத்தோடு அப்படியே அனுபவித்து நீங்கள் சுவாசிங்க. ஒவ்வொரு மூச்சு உள்ளுக்குள்ளே போகும்போது அப்படியே அதை ரசித்து அனுபவித்து இழுங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே போகிறது அப்படியே கவனிங்க. அற்புதமாக இருக்கும். அந்த மூச்சுக்கு நம்ம காற்றுக்கு வந்து நன்றி சொல்லிக்கலாம். அந்த காற்று உள்ளுக்குள்ளே போய் நமக்கு நல்லதே ஏற்படுத்தணும், நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கணும், எல்லா வளங்களையும் நம்ம நோக்கி கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம வேண்டிக்கலாம். 9 முறை சுவாசிக்கும் போது அப்படியே அதில் கவனம் செலுத்தி முடிச்சதுக்கப்புறம் காற்றுவே நினச்சி நம்ம இந்த மாதிரி சங்கல்பம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது கடைசியாக விண் சக்தி. விண் சக்தி நம்ம எப்படி உணர்றதுன்னா, இந்த பயிற்சி பண்ணும்போது ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, ஜன்னல் இதை எல்லாமே சாத்தி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பிளேஸில் இல்லாமல் வீட்டுக்குள்ளே பண்ணுங்கள். எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருங்க. அடைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கிட்டு எதையை பற்றி ஃபீல் பண்ணாமல் உங்கள் உடம்பு அப்படியே ரிலாக்ஸாக விட்டுக்கிட்டு உங்கள் உடம்புல மோதுற அந்த மென்மையான ஒரு உணர்வு இருக்கும். காற்று மூலியமாக வரக்கூடிய அது உணர்வு கிடையாது. அந்த விண் துகள், இறை துகள், அதோட எனர்ஜி, அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம மேலே மோதுறது வந்து அப்படியே மைனூட்டாக உணர ஆரம்பிங்க. அற்புதமாக இருக்கும். நம்ம அப்படியே பிரபஞ்சத்தில் அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நிறைய பார்த்துருப்பீங்க, தவம் பண்ணும்போது அப்படியே மேலே போவாங்க. ஆக்சுவலாக உங்களை ரிலாக்ஸாக அப்படியே அமைதியாக விட்டுட்டு நீங்கங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுக்கிட்டு நீங்கள் வெளியில் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இறைத்துகள், அந்த காஸ்மிக் எனர்ஜி மேலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கூட மேலே போகலாம். பூமியிலேருந்து வர எனர்ஜி, அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்மளை அப்படியே மெதுவாக தூக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காருங்க. உங்கள் மேலே மோதக்கூடிய அந்த அற்புதமான ஒரு காஸ்மிக் எனர்ஜியை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அது அப்படியே மெதுவாக நம்ம மேலே மோதி நம்ம அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம ஒரு மிதக்கிற மாதிரி லேசான ஒரு ஃபீலிங், ஒரு அற்புதமான ஃபீலிங். ஓகேங்களா? அந்த ஃபீலிங்கை 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இறை சக்திங்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜி மூலிமா உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை ஏற்படணும், அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்படணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த சக்தி உங்களுக்கு போதுமானது கிடைச்சிக்கிட்டே
இருக்கணும்னு சொல்லி நீ மனமுருக வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இந்த பயிற்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இறை வணக்கம் சொல்லிக்கிட்டு, குரு வணக்கம் சொல்லிட்டு, வேதாத்ரி மகரிஷி ஐயாவுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த பயிற்சியை முடிச்சுக்கிறோம். முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கைகளை இப்படி கும்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. கும்பிட்ற மாதிரி வச்சுக்கிட்டு அஞ்சலி முத்திரைன்னு சொல்லுவாங்க, அப்படி அமைதியாக உட்காந்து ஒரு 10 முறை நீங்கள் உங்களை பற்றி உயர்வான பதிவுகளை சொல்லுங்கள். நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன், என்னால் எதையும் சாதிக்க முடியும், என்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு மனிதருமே எனக்கு அன்பையும் ஆதரவையும் வழங்க வேண்டும், நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நல்ல காரியமும் எனக்கு வெற்றியை தர வேண்டும், நானும் என் குடும்பமும் அன்போடவும் மகிழ்ச்சியோடவும் ஒற்றுமையோடவும் செல்வ செழிப்பாகவும் வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வேண்டிக்கிறது எதுக்குன்னா, நம்ம என்னதான் பயிற்சி பண்ணாலும் நமக்குள்ள அந்த மூலம் சொல்லக்கூடிய அந்த ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, ஒன்று பஞ்சபூதம், ரெண்டாவது நமக்குள்ளே போகிற எண்ணங்கள். நமக்குள்ளே போகிற எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. அதனால நல்ல எண்ணங்களும் உயர்ந்த எண்ணங்களும் அடிக்கடி நீங்கள் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி பயிற்சிகள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் தான் செயலாக மாற ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடலாம். நீங்கள் எதையுமே ஆசைப்படாதீங்க, செய்யணும்னு முடிவு எடுங்க. ஆசைப்படுறதுக்கும் முடிவு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எனக்கு அது வேணும்னு கேட்குறத விட, எனக்கு வீடு வேணும்னு கேட்குறத விட, நான் வீடு கட்ட போகிறேன் அப்படிங்கும்போது அது கட்டுறதுக்கான ஐடியா நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும், செயல்பட ஆரம்பிக்கும். எதையுமே அப்படி நினைங்க, எனக்கு வேலை கிடைக்கணும்னு நினைக்காதீங்க, நான் வேலை செய்ய போகிறேன், அந்த வேலை எனக்கு வேணும், அதை நான் அடையணும். அந்த மாதிரி நம்ம சிந்திக்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்கான செயலில் நம்ம இறங்க ஆரம்பிப்போம். ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் நடக்காது, செயலில் இறங்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடை நம்ம வளர்த்திக்கணும். எதுக்கும் செயல்பட துணிஞ்சிங்கன்னா இறைவன் உங்களுக்கு அறிவாகவும் செயலாகவும் சக்தியாகவும் உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.